ஆரோக்கியம் நிறைந்த நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கிய தேவையே தண்ணி தான். ஆனால் அதையே அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறவங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர். அளவுக்கு அதிகமான எதுவுமே நன்மை தராது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அது அதிகம் தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, அதுவும் உடலுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு. மிகவும் பிரபலமான நடிகர் ப்ரூஸ்லி அவர்கள் 1973 ஜூலை 20 தன்னுடைய 32வது வயதில் திடீர்னு காலமானார். அந்த நேரத்துல அவர் இறந்ததற்கான காரணம்னு கூறப்பட்டது அவருடைய மூளையில வீக்கம் அப்படிங்கிறது தான். அவர் வலியின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மாத்திரைகள் தான் அந்த மூளை வீக்கத்திற்கு காரணம்னு கூறப்பட்டது. ஆனா இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூஸ்லி அவர்களோட இறப்பிற்கு பின்னணியில உண்மையான வேறொரு காரணம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆய்வின் அடிப்படையில அதிகப்படியான தண்ணீரை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் போனதுதான் ப்ரூஸ்லி அவர்கள் இறப்பதற்கான காரணம் அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. கிளினிக்கல் கிட்னி சேனல் என்னும் பத்திரிகையில் ஸ்பெயின் நாட்டு சிறுநீரக நிபுணர் குழு ஒன்று இது சம்பந்தமா ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த தகவலை டிசம்பர் 2022 வெளியிட்டிருக்கு. அதிகப்படியான நீரை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் போனதுதான் ப்ரூஸ்லி அவர்களின் இறப்பிற்கு காரணமாகிவிட்டது என்று எழுதியிருந்தனர். மேலும் அவர்கள் அதில் கூறியிருந்தது, ஹைப்போநாட்ரிமியா எனப்படும் ஆபத்து காரணிகளும் அவர் இறப்பிற்கு காரணமாகிவிட்டது. அதாவது இரத்தத்தில் சோடியம் அளவு குறைவாக இருப்பது. இந்த ஆய்வுக்குழுவின் நிபுணர்கள் கருத்துப்படி ப்ரூஸ்லி அசாதாரணமாக அதிகமான அளவு தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததுதான் காரணம். அவர் தினமும் எடுத்துக்கொள்ளும் பழச்சாறுகள், புரதசத்து பானங்கள் மற்றும் தண்ணீர் தாகத்தை அதிகரிக்கக்கூடிய போதை மருந்து பழக்கம். சிறுநீரகம் அதிக நீரை வெளியேற்றினாலும் அளவுக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவதற்கு அது தடுமாறும். ப்ரூஸ்லி சொன்ன ஒரு பிரசித்தி பெற்ற வாக்கியம், தண்ணீர் என் தோழனாயிருக்கட்டும். ஆனா அதிக தண்ணி தான் அவரை கொன்றும் விட்டது. நம்மளோட உடல்ல இருக்கிற எல்லா செல்களும் சரியான முறையில ஒழுக்கமா செயல்பட தண்ணீர் தேவைப்படுது. அதே தண்ணீரை அதிகப்படியா குடிக்கும்போது அதிக நீர்ச்சத்து என்னும் பிரச்சனையும் உருவாக்கி விடுகிறது. அதிகப்படியான நீர்ச்சத்து நம்மளோட உடம்புல நச்சுக்களை உண்டாக்குது. இது ஹைப்போநாட்ரிமியாவிற்கு மூலக்கூறாகி விட்டதுனால சாதாரணமான மூளை செயல்பாட்டுல பிரச்சனை ஏற்படுது. ஒரு நாளைக்கு எத்தனை கப் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு 8 கப் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். உடல்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உடற்பயிற்சி முறை, கர்ப்பம் அல்லது பால் கொடுக்கும் தாய் அப்படின்னு உங்க உடல்நிலையை பொறுத்து நீங்க தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கும்போது உங்களுடைய தண்ணி விஷமாகும், உடல்ல நச்சுக்கள் சேரும். அப்படி இல்லை அப்படின்னா மூளை செயல்பாடு தடைபடும். நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் அளவுக்கு அதிகமான நீரை உறிஞ்சி வீங்கி போய்விடும். மூளையில் உள்ள செல்கள் வீக்கம் பெற்றுச்சு அப்படின்னா மூளைக்கு அழுத்தம் ஏற்படும். அதனால உங்களுக்கு தலை சுற்றல் மற்றும் தலைவலி உண்டாகும். மூளைக்கு அழுத்தம் அதிகமானா அது உயர் ரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். மேலும் பிராடிகார்டியா எனப்படும், அதாவது இதயத்தின் வேகம் குறையும். அதிகப்படியான நீர்ச்சத்தால சோடியம் எலக்ட்ரோலைட் பாதிப்படையுது. இது ஹைப்போநாட்ரிமியா என்ற நிலையை உருவாக்குது. நம்ம உடலின் செல்களின் உள்ளே மற்றும் வெளியே உள்ள திரவத்தை சமநிலையில வைத்துக்கொள்ள சோடியம் தேவைப்படுது. நம்ம உடல்ல அதிகப்படியான நீர் இருந்துச்சு அப்படின்னா அது செல்களுக்கு உள்ளே புகுந்து வீக்கத்தை ஏற்படுத்தி விடுது. இந்த வீக்கமானது உங்களுக்கு கோமா, வலிப்பு அல்லது இறப்பை கூட ஏற்படுத்தும். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர்.